ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம ஜாவா 11ல இன்ட்ரடியூஸ் பண்ண சில மெத்தட்ஸோட யூசேஜ் தான் பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப். ஸோ இது வந்து ஜாவா 11ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப்புங்கிற மெத்தட் சின்ஸ் ஜாவா 11. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் இருக்கிற முன்னாடி இருக்க ஸ்பேஸு, லாஸ்ட்ல இருக்க ஸ்பேஸு, முன்னாடியும் பின்னாடியும் இருக்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடும் இந்த ஸ்ட்ரிப்புங்கிற மெத்தட். ஸோ நம்மளுக்கு எஸ்டிஆரில் இப்போ ஸ்பேஸோட இருக்குதுன்னா ஸ்பேஸ் ரிமூவ் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ அதே தான் ஸ்ட்ரிப் லீடிங் அப்படின்னா, முன்னாடி இருக்க லீடிங்னா முன்னாடி இருக்கிற ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதான் வந்து ஸ்ட்ரிப் லீடிங்கிற மெத்தட் வந்து பண்ணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா 11ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் ட்ரெய்லிங். ஸோ ஸ்ட்ரிப் ட்ரெய்லிங் அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ரிங்ல எண்டில் ஏதாவது ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் ஸ்ட்ரிப் ட்ரெய்லிங். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஜாவா 11ல இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். அது போக நம்மளுக்கு ரிப்பீட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ரிப்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா str டாட் ரிப்பீட். ஓகேவா? ஸோ ரிப்பீட் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ரிப்பீட்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ரிப்பீட்க்கு வந்து நம்ம உள்ள ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். இன்ட் பேராமீட்டர் பாஸ் பண்றோம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்வளோ டைம்ஸ் எனக்கு அந்த ஸ்ட்ரிங் ரிப்பீட் ஆகி பிரிண்ட் ஆகணுங்கிறத நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ இது எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஜாவா 11ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஜாவா 11. பட் இங்க ஸ்ட்ரிப் இண்டென்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிப் மாதிரியே தான். பட் ஆனா இது வந்து ஈச் லைன்ல இருக்கிற ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணும். ஸோ இப்போ இங்க எனக்கு வந்து முன்னாடி ஒவ்வொரு லைன்லயும் ஸ்பேஸ் இருக்குது. ஆப்பிளுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு மேங்கோக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நீங்க ஸ்ட்ரிப் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா, எனக்கு இந்த ஹோல் சென்டென்ஸ்ல இருக்க முன்னாடி இருக்கிற ஸ்பேஸும், பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் தான் ரிமூவ் ஆகும். பட் ஈச் லைன்ல இருக்கிற அந்த இண்டென்ட் ஸ்பேஸ் நம்ம ரிமூவ் பண்ணும். இப்போ இது ஆப்பிள் வந்து ஒரு இண்டென்ட்டோட இருக்கு. இந்த இந்த ஸ்பேஸோட இருக்கு. அத ரிமூவ் பண்ணனும்னா நம்ம ஸ்ட்ரிப் இண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜாவா 15ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் ஜாவா 15. ஓகே. ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணலாம். அவுட்புட் கரெக்டா வருதான்னு பார்க்கலாம். ஸோ ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே. ஸோ அப்போ அவுட்புட் பார்த்தோம்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஸ்ட்ரிப் மட்டும் கொடுத்துருக்கனால முன்னாடி இருக்க ஸ்பேஸ், பின்னாடி இருக்க ஸ்பேஸ் ரெண்டுமே ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இங்க ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இந்த ஸ்பேஸ் தான் எல்லாமே. ஸோ நான் திரும்பவும் ரன் பண்றேன். சேவ் பண்ணிட்டு. ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கா? லீடிங்ன்றதுனால முன்னாடி இருக்க ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு. எனக்கு எண்டில் வந்து ஸ்பேஸ் இருக்கு. பட் ஆனால் பிளைனா இருக்கறனால எனக்கு தெரியல. லென்த் பிரிண்ட் பண்ணீங்கன்னா தெரியும். எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிப் ட்ரெய்லிங் அப்படின்னா எனக்கு எண்ட்ல இருக்க ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு. முன்னாடி இருக்க ஸ்பேஸ் அப்படியே இருக்கு. ரிப்பீட் கொடுத்துருக்கனால எனக்கு எவ்வளோ டைம் ரிப்பீட் பண்ணும்? 3 டைம்ஸ். ஸோ அதனால 3 டைம்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி எப்படி இருக்குங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இண்டென்டேஷனோட பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரிப் இண்டென்ட் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த இண்டென்டேஷன் எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு. ரிமூவ் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ சப்போஸ் நான் இங்க இது கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் வந்து எனக்கு ஸ்பேஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜஸ்ட் லென்த் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். லென்த் str indent அதுக்கப்புறம் லென்த் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் வந்து அப்வியஸாக நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா இண்டென்ட் வந்து ரிமூவ் ஆயிருக்கு இல்லையா? ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால எனக்கு கம்மியாக இருக்கும். ஓகே. ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 30 இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்பேஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணனால எனக்கு லென்த் எவ்வளோ ஆயிருக்கு? 18 ஆயிடுச்சு. இன்டென்டேஷன் ரிமூவ் பண்ணனால. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து இருக்கறனால இந்த இடத்துல லென்த் என்னவாயிடும்? 31 ஆகும். அதுக்கப்புறம் இங்க வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்டென்டேஷன் ரிமூவ் ஆனதுக்கப்புறம். ஸோ இங்க வந்து 31 இருக்கு. இங்க வந்து 18 இருந்துச்சு முன்னாடி. இப்ப 19 இருக்கு. இட் மீன்ஸ் இந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகல. அதாவது ஆப்பிள்க்கு அப்புறம் இருக்க ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ரிமூவ் ஆகாம நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் இங்க வந்திருக்கு. ஓகேவா? அதாவது நான் ஆப்பிள் குடுத்துருக்கேன். நியூ லைன் போயிட்டேன். நியூ லைனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் வந்து கன்சிடர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த இன்டென்ட் யூஸ் பண்றனால ஆக்சுவலா எப்படி வொர்க் ஆகும் அப்டின்னா, எனக்கு ஈச் லைனுக்கும் இண்டென்ட் வந்து அப்ளை ஆகும். ஈச் லைனுக்கு இண்டென்ட் அப்ளை ஆகும்போது, ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சதும் எனக்கு இண்டென்ட்ல என்ன இருக்கும்? ஆப்பிள், நியூ லைன், ஸ்பேஸ் இருக்கும். செகண்ட் லைன் முடிஞ்சதும் இண்டென்ட் அப்ளை ஆனனால மேங்கோ, நியூ லைன் இருக்கும். அப்போ தேர்ட் லைனுங்கும்போது ஆரஞ்ச் இருக்கும். ஸோ ஆப்பிள், நியூ லைன் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்கனால தான் எனக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ஸ்ட்ரிப் இண்டென்ட் வந்து எனக்கு முன்னாடி இருக்க இண்டென்டேஷன் மட்டும் தான் எனக்கு ரிமூவ் பண்ணுமே தவிர, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸ் ட்ரெய்லிங் ஸ்பேஸ் எதுவுமே ரிமூவ் பண்ணாது. வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.